கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய நன்மைகளை பார்க்க போகிற ஒரு நாள், புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு நாள். நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தில் குன்றி போகாதீங்க. கர்த்தர் கொடுத்துருக்க வாக்கு தத்தங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அதனால் எனக்கு விரோதமாக நீ மலைக்கு பறந்து போன்னு எப்படி சொல்ல முடியும்? யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்பி இருக்கிறதுனால அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கிருபையினாலே முடிசூட்டுவார். அவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும், அவருடைய அரவணைப்பு இருக்குன்னு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பலவிதமாய் பேசி கொண்டிருக்கலாம். சில வேளையிலே மனிதர்கள் பல நெருக்கடியில் உங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம், நிந்தனைகளை பேசி கொண்டிருக்கலாம். உங்கள் வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் பலவிதமான நெருக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பியிருங்க, இயேசப்பா மட்டும் நம்பியிருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லா பிரச்சனைகள், நெருக்கம், போராட்டம் எல்லாம் விலகும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், அவரை மட்டும் நம்பி இருந்தால் போதும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சரியா? இன்றைக்கு அப்படியே அர்ப்பணிப்போமா? என்ன பிரச்சனை வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் நான் பயப்பட போகிறதில்ல, இயேசப்பாவை நம்பி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமல் உம்மை நம்பி இருக்கவும், மூலமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும், சாட்சியாய் மாறவும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படட்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடும், பயத்தின் ஆய்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படட்டும், கடன் சுமையை எடுத்து போடுங்க. குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா கண்ணோக்கி பார்த்து அந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் அங்கீகரித்து அற்புதம் செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.